செய்திக்காக பழனிசாமி. சேலம் மாவட்டத்தில் பல்வேறு கட்ட பஞ்சாயத்து நடப்பதாகவும் ஆங்காங்கே ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதும் இந்த நாட்டில் வழக்கமானது ஒன்றாகவே கருதப்படுகிறது. இது ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நடைபெற்று வருகிறது. அதன் வாயிலாக சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் அடுத்த சின்ன கல்லுவராயன் மலைப்பகுதியில் வசிக்கும் ஒரு நபருக்கு அவர்களுடைய சொத்து தகராறின் பேரில் பொதுமக்களிடம் வழக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஊர் நாட்டாமையிடம் மொட்டையினிடம் வழக்கு கொடுக்கப்படுகிறார்கள். அவர் பேசும் நியாயத்துக்கு கட்டுப்படவில்லை. அவர்களுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்திலேயே அவர்களுடைய குறிக்கோள் இருந்தது. சடையன் மகன் வெங்கடேஷுக்கும் லட்சுமணனுக்கும் அதை பொறுப்பில் இருந்துள்ளனர். எனவே அவர்கள் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் இவர்கள் எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறது. பால் வாங்கக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, தண்ணி பொது குழாயில தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, அரசாங்க பால் சொசைட்டில பால் ஊற்றக்கூடாது என்றெல்லாம் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து இன்று அவர்கள் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு தமிழக அரசு ஏற்கனவே 2004-05 இவர்கள் எல்லாம் இந்த கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடிய நபர்கள் அனைவரும் கண்டறிந்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கட்ட பஞ்சாயத்து நடத்தப்படுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு குண்டாசல கைது செய்யப்பட வேண்டும் என்பது நமது தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள ஆணை இருக்கிறது. எனவே இதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருந்தாலும் ஒரு கட்டுக்கதையாகவே நாடு வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே அந்த பகுதியில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் எந்த நேரத்தில் என்ன மாதிரி நடக்க போது, உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, அந்த மக்கள் எப்படி வசிக்க முடியும், அந்த பகுதியில் எப்படி குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்ல முடியும், பால் ஊத்துவதற்கு எப்படி செல்வது, உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு வெளியே வரவிடாத வழியில எல்லாம் முள்ளுவேலி போடப்பட்டு அவர்களுக்கு கேட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் நம்ம தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய மாவட்டமான பெத்தநாயக்கம்பாளையம் அருகே உள்ள சின்னமாங்காடு கிராமத்தில் இது நடந்துள்ளது. அந்த பகுதியில் கருமந்துறை காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டு வருவாய்த்துறை ஆணையரிடம் மனு கொடுக்கப்பட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு பலனும் அளிக்காத ஒரு சூழ்நிலையில் பொதுமக்கள் கண்ணீர் விட்டு அழுந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்று பொறுத்து கிழக்கு நிறுத்தினீங்களா, மேற்கு நிறுத்தினீங்களா, வடக்கு நிறுத்தினா, தெற்கு நிறுத்திங்களா இவங்க தெரியாது. ஐயா இப்போ ஒரு இது வந்துச்சு, அதை விளக்கம் சொல்லுங்க, என்ன நிறுத்தினீங்க அதை சொல்லுங்க. அதே மாதிரி அன்னைக்கு கோயிலுக்கிட்ட ஒரு இடம் ஒதுக்கினாங்க, அந்த இடம் ஒதுக்கி அதுவும் உங்களுக்கு தெரியும், அந்த பட்டம் உங்களுக்கு தான் தெரியும். அது இப்ப நீங்க அந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும். அந்த பட்டம் உங்களுக்கு தான் தெரியும். எந்த இடம் ஒதுக்குனாங்க, எந்த இடம் இல்ல, அது அவங்க சொல்லுங்க. நீ தானே பிரிச்சு விட்டீங்க அன்னைக்கு இந்த கோயில் நிலத்தை ஒதுக்கி விட்டு பிரிச்சு விட்டீங்களா, இல்ல அப்படியே எல்லாம் பிரிச்சு விட்டீங்களா? இப்ப கேக்குது கோயில் நிலம் வித்து விட்டீங்களான்ற நான் மொத்தமா அது அங்க போகலப்பா, இருப்பா நம்ம ஊருக்காரங்கிட்டே நம்ம ஆளுங்கிட்டே வேலை இருக்குதுப்பா. இதை கம்மி இருப்பா. எங்க யாருக்கு நிறுத்தினீங்க, என்னாண்ட நிறுத்தினீங்க, சின்னவனை எல்லாம் நிறுத்தினீங்க, மேற்கு பெரியவனை எல்லாம் நிறுத்தினீங்க, நல்ல நிறுத்தினீங்க, அதுக்கும் பெரியவனை எல்லாம் நிறுத்தினீங்க, அது சொன்னா பழமிட்டுக்கிறாங்க. நானும் கோயிலுக்கு போகலான்ற அப்படி தானும் கோயிலுக்கு போகலான்றாங்க. ஊருக்காரங்க காட்டுங்கிற அப்படி காட்டுன்றாங்க. அந்த காட்டு உள்ள போனா அவரு என்னங்கிறாரு, என் பேர்ல பட்டா இருக்குதுங்கிற அப்படி. இப்ப இவரு வந்தா நினைக்கிறேன்னா எப்படி எனக்கு பிரிச்சு விட்ட காடு உன் பேர்ல இப்படி பட்டா இருக்கு, அப்படியே பட்டா இருந்தா நீ பிரிச்சு கொடுக்கணும்ல அப்படி. இதெல்லாம் நீங்க தானே எப்படி நிறுத்தினீங்க? அன்னைக்கு சின்ன பையன் நான் வரணும் கூட போறேன், எங்க பேருக்கு பிரிச்சு விடுறாரு, அவர் வர அப்படியே நாங்க 3 பேரும் தான் போறோம். எங்க மாமா பெரிய ஒன்று தான் ஆள் அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த சொந்தக்காரங்களும் நான் ஒண்ணு சிட்ட 3 பேர் தாங்க எங்க இந்த ஆள்ல இருந்து ஆளை வந்தா பெரிய வந்து அப்ப என்ன சொல்றாரு, இதுல வந்து அவருக்கு பேச வைக்காதீங்க, பேசக்கூடாது. இந்த மனுஷன் 2 ஏக்கரா 3 ஏக்கரா 3 ஏக்கரா 4 ஏக்கரா என்னப்பா அப்ப இருக்குது என்ன பண்ணுவாங்க சொல்லு. நான் பேசினா சாவண்டி சொத்த அப்படி இருக்குது. விளக்கமா சொல்றேன், சடையினா என்ன நிறுத்தினா அங்கிருந்து தான் வரணும்.
ஏன்னா எந்த பக்கம் கிழக்க நிறுத்தினியா, மேற்கு நிறுத்தினியா, தெற்க நிறுத்தினியா, வடக்கு நிறுத்தினியா, அதை சொல்லு. யாரும் வடக்கண்டின்னு நிறுத்தல, தக்கண்டின்னு நிறுத்தல. பொத்த பாட்டுக்கு பொத்த அது தனியா அழகா இருந்துச்சு, அதெல்லாம் போய் பிரிக்கல. ஓ, புது சொத்து அது. புது காடு, அது புது காடு, புது சொத்தா இருந்துச்சு அது. ஆமா, அதனால அது அப்படியே விட்டாச்சு. மத்த போகலாம். ஆதி காடு பிரிச்சிருக்குது. மீதி வந்து எந்தாண்ட யாராவது ஓட்டிக்கின்னு கை காமிச்சிங்களா? எல்லாம் அப்படியே இந்த பணம் சொல்ற மாதிரி இந்த காடு இங்க ஓட்டிக்கா, ஓட்டிக்கா. கருமந்துறை சின்னமாங்கோடு இந்த மாதிரி எங்கள் நிலத்தை அத்துமீறி எங்கள் பங்காளிங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கேட்க போனோம், அடிப்பேன், உதப்பேன், குத்துறத்து வராங்க, அறுவை எடுத்துகிட்டு வராங்க வெட்டுறன்ட்டு. அது என்னன்னு கேட்டதுக்கு உங்கள் ஊர்காரங்களோட பஞ்சாயம் வச்ச ஊர்காரங்களும் 2 பேரும் எங்கள் பங்காளிங்களும் பேசினாங்க. கோயிலுக்கு இடம் 3 ஏக்கரை கோயிலுக்கு நிலம் கேட்டாங்க. அது நாங்கள் கொடுக்கலன்னு சொன்னோம். அதுக்கு எங்களை ஊர் விட்டு தள்ளி வச்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. வர வழி பால் அளக்காதான் எல்லாம் எங்களை காட்டில தான் இருக்கிறோம், வெளியே வர முடியாதாலும் பண்ணிட்டாங்க, வழி டிச்சு வெட்டிட்டாங்க. கோயில் நிலத்தை கேக்குறாங்க அப்படின்னா கோயில் நிலம் உங்க பட்டா நிலத்தை கேக்குறாங்களா இல்ல புறம்போக்கு நிலத்தை கேக்குறாங்களா? எங்க பட்டா நிலத்தை கேக்குறாங்க. பட்டா நிலத்தை கேக்குறாங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், எங்களுக்கு எந்த நடவடிக்கை இன்னும் வந்து எடுக்கல. ரொம்ப அவதிக்குள்ள நாங்க இருக்கிறோம். மனு கொடுத்து எவ்வளவு நாளுங்க ஆச்சு? 10 நாள் ஆச்சு. காவல்துறையில மனு கொடுத்தீங்களா? கொடுத்தோம். எங்க கொடுத்துருக்கீங்க? கருமந்துறை கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கல. நாங்க அவதிக்குள்ள இருக்கிறோம். கட்டு பஞ்சாயத்து பேச்சு அதுக்கு நல்லா நாங்க கொடுக்கலன்னு சொன்னோம் எங்க பேர்ல இருக்கிறது கோயிலுக்கு. அதனால எங்களை ஊர் விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க பேரு என்ன? மணிவேலு, வெங்கடேஷ், பூச்சி, மாரிமுத்து, கோவிந்தராஜ், லட்சுமணன், மாது, இவங்க தான் எங்களை ஊர் விட்டு தள்ளி வச்சிருக்கிறாங்க. பால் ஊத்த முடியல, வேலி டிச்சு வெட்டிட்டாங்க, வேலி போட்டுட்டாங்க. ஊருக்குள்ள நாங்க வர முடியாத காட்டுக்குட்டையில தான் உதவிப்பட்டு யார் காட்டுக்குள்ள போனாலும் இங்க வராதுன்னு சொல்றாங்க. யார் காட்டுக்குள்ளேயும் எங்களை விட மாட்டேங்கிறாங்க வர்றதுக்கு. அப்போ காட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் நாங்களாம். 10 நாளா நாங்க படாத பாடு, நாங்க ஒன்னும் முடியல. இன்னும் பால் பீசி இன்னும் ஊத்த முடியல, இன்னும் எடுத்துட்டு வர வெளியில எருவுலத்தை எல்லாம் பீசி ஊத்திட்டு இருக்கிறோம். எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எங்க ஊத்துருக்கோம் வழி பால் ஊத்துறதா எங்களுக்கு 10-5 வலி. கடைக்கு வந்து எதுவுமே வாங்க கூடாது, ஊர் விடுற நீங்க வரக்கூடாது அப்படின்னு யாருமா சொல்றது? பேரு என்ன ஊருக்காரங்க பேரு? மணிவேலு, வெங்கடேஷ், அப்புறம் மாலு, பூச்சி எல்லாம் ஊருக்குள்ள பெரிய ஆளு போது எங்களை ஊர் விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்தவங்க ஊருக்காரங்க தான் ஊருக்காரங்க ஊரை விட்டு ஒதுக்கிட்டு இந்த மாதிரி மனவாதமா ஆகுதுனால எதனால அடிச்சு போறோம், குச்சி பண்ண தெரியல, மனவாதமா இருக்கிறோம். அதனால நாங்க உங்ககிட்ட வந்து நாங்க பார்வை எடுத்து உங்களை கை எடுத்து கொடுக்குறோம் வச்சுட்டு எங்களை ரொம்ப கொடுமையா எங்க ஊர்ல பண்றாங்க. அதனால நாங்க அந்த கொடுமை தாங்க முடியாம எங்க பிள்ளைங்க மக்களை எல்லாம் கொண்டு போய் எங்காவது செத்து போயிடலாமா, மருந்து குடிச்சிடலாமா அப்படி எங்க ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். வாழவே எங்களுக்கு பிடிக்கல. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க புருஷமாரெல்லாம் என்ன பண்றது, எங்க நசுப்பா செத்து போயிடலாமா அப்படின்ட்டு இருக்கு. எங்க வாழவே பிடிக்கல. நைட்ல எல்லாம் போறதுக்கு ஒண்ணும் முடியல. எந்த நேரம் வெட்டுவாங்களோ குத்துவாங்க பயந்துகிட்டே இருக்கிறோம். நைட்ல எல்லாம் தூங்க முடியல. காட்டு கொட்டாயில தான் நாங்க இருக்கிறோம். தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். வெங்கடேஷ், மாது, பூச்சி இவங்க விட்டு சேர்ந்து எங்களை ஊரை விட்டு தள்ளி இது மாரி வரக்கூடாதுன்னு எல்லாம் பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க. நீங்க தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். எங்களால ஒன்னும் வழி இல்ல. சேலம் மாவட்டம் நீங்க தான் நன்றி. எங்களுக்கு நல்லா வழியை நீங்க தான் காட்டணும். ஐயா எங்க சேலம் மாவட்டம் ஐயா எங்க பிரச்சனை முதலமைச்சர் எங்க பிரச்சனை நீங்க தான் ஐயா தீர்த்து வைக்கணும்.